வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி அண்டு சாம்பார். இதுதான் என்னுடைய இதுதான். மேடம் சாப்பிட்டாச்சு. ஏன் ரொம்ப சாப்பிட்டானா ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா டைம் இதுக்கு செட் ஆகும். ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஹோட்டலுக்கு போகிறான். போகும்போது கையில் ஒரு வான்கோழி எடுத்துகிட்டு போகிறான். இவன் ஹைட்டுக்கு இருக்கா மாதிரி போயிட்டு அந்த ஓரமாக ஹோட்டலில் உட்காந்துட்டு என்ன இருக்கோ டிஃபன் கேட்குறான். இவன் என்ன சாப்பிட்றானோ அதே தான் அந்த வான்கோழிகிட்ட கேட்குறான். அது நான் சொல்லு சேம் தான் சரின்னு சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு 2 பேருக்கு பில்லு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டால் கரெக்டாக சொச்சமாக தராங்க. 178 அப்படின்றா. கரெக்டாக பாக்கெட்டில் கை விடுறான், அந்த அமௌண்ட்டு கொடுத்துறான். 2ஆவது நாள் போகிறான், வேறு என்ன சாப்பிட்றான், அதுக்கும் அதே பில்லு. அந்த 2 ரூபா 3 ரூபா கூட கரெக்டாக வருது. அதாவது மீதி சில்லறை வாங்க கிடையாது. பாக்கெட்டில் கை விட்டானா கரெக்டாக இருக்குது அந்த சில்லறை. இதே மாதிரி 10-12 நாள் ஹோட்டலுக்கு போகிறான், சாப்பிட்றான், வரான். அந்த சர்வருக்கு ஒன்றுமே புரியல. எப்படி கேட்குதுன்ட்டு, சரி சார் இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது, ஜூஸ்லாம் இருக்குது, இன்றைக்கி நிறைய என்விலாம் வந்துருக்குன்றான். ஓகே என்வியும் சாப்பிட்ணுன்ட்டு அதுக்கும் சாப்பிட்றோம். கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஆகுது, 700 சில ரூபா ஏதோ ஆகுது. உடனே கையை விட்றான், இடம் கொடுத்துறான். அந்த சர்வருக்கு ஒன்றும் முடியல. ஏன்ட்டு கேட்டே வந்துட்டு, சார் எனக்கு ஒன்று கேட்குற கோச்சிக்காதீங்க, நீங்கள் வந்து பாக்கெட்டில் கை விட்டு எடுத்து கொடுக்குறீங்க, கரெக்டாக நான் சொல்கிற ரேட்டு அதில் இருக்குது, பேலன்ஸும் வாங்க மாட்டேங்க. அதான் பேலன்ஸு கேட்குற மாதிரி இல்லை. இது என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? கூட இது வேறு என்ன வான்கோழினா எனக்கு ஒன்றும் புரியலையே, இது வித்தியாசமாக இருக்க அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் பழைய விளக்கு ஒன்று இருந்தது, அதை நான் துடைக்கும் போது வந்து பூதம் வந்துடுச்சு. என்னை விடுதலை பண்ணது ரொம்ப நன்றி. அதனால் நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு செய்கிறேன், 2 வாரம் உனக்கு தரேன். உடனே என்ன பண்ணுறான், நான் வந்து வேலை வெட்டிலாம் போக மாட்டேன், எப்பப்போ நான் ஹாப்பியாக அதாவது ஜாலியாக இருக்கணும், எது கேட்டாலும் எனக்கு துட்டு கஷ்டமாக இருக்கக்கூடாது. இப்போ நான் கார் வாங்க போகிறேன்னா அங்கே என்ன ரேட்டு அந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கணும். ஒரு வீடு வாங்குறேன்னா அந்த அமௌண்ட் எனக்கு வேணும். டிஃபன் சாப்பிட்றேன்னா அந்த இது வேணும். ஒரு டீ சாப்பிட்றேன்னா அந்த 15 ரூபா எனக்கு வேணும், உடனே வேணும். நான் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் ஹாப்பியாக இருக்கணும். ஓகே டன், நீ என்ன கேட்குறியோ அது அப்படியே நடக்கும், உன் பாக்கெட்டில் அதுக்கான பணம் உன் பாக்கெட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்து அந்த பேய்கிட்ட நம்ம பூதத்திட்ட என்ன கேட்குதுன்ட்டு 2வது வர என்னன்னா, இவனுக்கு வந்து கல்யாணம் ஆசை வந்துடுச்சு. சரி இவ்வளோன்ட்டு நம்ம ஒரு ஃபிகர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இது மாதிரி என்னுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக ஒரு கோழி வேணும். அதாவது லேடி வேணும்னு கேட்குறது எப்படின்ட்டு ஒரு கோழி வேணுன்றான். அந்த பூதம் வந்து அதுக்கு செஞ்சது வான்கோழி தான். ஓகே அதே மாதிரி தரண்டு கொடுத்து அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த வான்கோழி வந்துடுச்சு. அதனால் அதை வச்சு தான் அவன் சுற்றின்னு இருக்கான். இதை மாற்ற முடியல. ஏன்னா அவன் அவசரத்தில் கேட்ட இது யோசித்து அவன் வந்து ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தோன்னா அது கல்யாணத்துக்கு செட் ஆகிருக்கும். அவன் அந்த கூச்சப்பட்டனால வேணேன். அதனால் கேட்கும்போது